தோழர்களே, தமிழ்நாட்டுல கோயிலுக்குள்ள நாமக்கல் மாவட்டத்துல எஸ்ஐஆர் கொடுக்கப்பட்ட வாக்காளர் படிவங்கள் எல்லாம் அப்படியே கொட்டி கிடந்திருக்கு. இது ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தியா இருக்கு. கடைசியில யார் யார் செஞ்சதுன்னு பார்த்தா அதிமுக காரங்க சிக்கி இருக்கிறாங்க. இன்னொரு மாவட்டத்துல, தென்காசி மாவட்டத்துல 3000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கலெக்டரை முற்றுகையிட்டு மக்களும் திமுக காரர்களும் கூட்டணி கட்சியினரும் கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? வாக்காளர் திருத்த பட்டியல் எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக வாக்கு திருட்டை செய்வதன் மூலமும், இன்னொரு பக்கம் வாக்காளர்களை வாக்கு உரிமையிலிருந்து நீக்குவதையும் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு பீகார்ல ஜெயிச்சிருக்காங்க. 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி பீகார்ல ஒரு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க. அதிகபட்சமான ஓட்டுகளையும் வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க. பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு, நம்ம முழுசா பேசி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அதே போல எஸ்ஐஆரை வைத்து எப்படியாவது கால் பதிக்கணும் அப்படின்னு பாஜக முயற்சி பண்ணுது. இத கொஞ்சம் கூட அரசியல் தெளிவு இல்லாம இங்க ஒரு கூட்டம் அதுக்கு சப்போர்ட்டா நிக்குது. அதுல அடிமை அதிமுகவினுடைய எடப்பாடி கொஞ்சம் கூட மூளைய வச்சு யோசிக்காம கூட நின்னு கைய கட்டி நின்னு, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, முடிச்சு விட்டுருங்க, ஆனா என்னைய மட்டும் முதலமைச்சர் ஆக்கிருங்க அப்படின்னு கைய கட்டி நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம், பாவம் அவங்களெல்லாம், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் அரசியல் தெரியாது. சிங்கிள் ஆளுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் வரலாறு தெரியாது, எப்படி ஒரு அரசியலை புரிஞ்சுக்கிறதும் தெரியாது. இந்த குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு திமுகவை டார்கெட் பண்றதுலே கவனமா இருக்கிறாங்களே ஒழிய, இங்க வாக்கு பறிபோக போதே அதை எப்படி பாதுகாப்போம் என்பதுல அக்கறை இல்லாம போலியான வீடியோக்கள் மூலமாக இவர்கள் ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல ஒரு கோயில் அப்படியே படிவங்கள், எஸ்ஐஆருடைய படிவங்கள் நம்ம கொடுத்து வாக்காளர் எல்லாம் நிரப்பி வாங்குறாங்களே, அந்த படிவம் கொட்டி கிடந்திருக்கு. இத பார்த்த உடனே மக்கள்லாம் பயங்கரமா திரண்டு இருக்காங்க. அதோட இந்த மக்களை எல்லாம் திரட்டினவங்க யாருன்னா அதிமுக காரங்க. மொத்தமா மக்களை திரட்டி இருக்கிறாருங்க அதிமுக நிர்வாகிகள். திரட்டி பாருங்க எஸ்ஐஆர் படிவங்கள்லாம் இப்படி கொட்டி கிடக்குது, இந்த திமுக வேணும்னே உள்ளடி வேலை செஞ்சு நம்ம ஓட்டெல்லாம் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு ஒரு சீனை போட்டிருக்கிறாங்க. எப்பவுமே அதிமுகவோ பாஜகவோ தாவேகாவோ இப்படியான பொய் பிரச்சாரத்தை செய்கிற போது மோதால ஓடி வர ஒரு டிவி இருக்கு, அது பேரு பாலிமர் சேனல். அவன் ஓடி நின்று இதை பூரா கவர் பண்றான். எனக்கு புரியவே இல்லை. அதிமுக காரன் பாஜக காரன் சொடகு போட்டோன்னே அங்க போய் நிக்கிறானே எப்படின்னு நமக்கு அது புரியவே இல்லை. காலம் பாலிமருக்கு பதில் சொல்லும், நல்ல பதில் அடி கொடுக்கும். இருக்கட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது பயங்கர வைரல் ஆகுது. என்னடா அப்படி நடந்து போச்சு அப்படின்னு. கடைசியில உண்மை அவுட் ஆயிருக்கு. எப்படி? நாமக்கல் மாவட்டத்துல, அது திருச்செங்கோடு பகுதியில 77வது வார்டுல வனிதா அப்படின்றவங்க தான் பிஎல்ஓ, அது பூத் லெவல் ஆபீசர். அவங்க தான் இந்த படிவங்கள்லாம் வைக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு கலெக்டர், அதாவது அடிஷனல் கலெக்டர் அவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. உடனடியாக அந்த மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்ணுகிட்ட அதை கொடுத்து பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் போயிடுறாங்க. இந்த பெண்ணுகிட்ட இருந்ததான் பறிச்சு கோயிலுக்குள்ள கொட்டி சிந்தி கிடக்கிறதா காட்டி அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்துல பரப்பி இருக்கிறாங்க. கடைசியில கொட்டுறது சிசிடிவில பதிஞ்சு போச்சு. ஒருவேளை சிசிடிவி கேமரா இல்லைன்னா இதெல்லாம் உண்மை அப்படின்னு அந்த வனிதான்ற பொண்ண பாதியிலே முடிச்சு விட்டுருப்பாங்க. பாவம், அந்த பிள்ளை சிக்கி சீரழிஞ்சிருப்பாங்க. கடைசியில பார்த்தா நல்ல வேலை சிசிடிவி கேமராவில சிக்கிட்டாப்ல. இவர் அந்த பையில, ஒரு மஞ்சள் கலர் பையில, கட்டப்பையில ஒரு நோட் இருந்திருக்கு. அதுக்கான ரெக்கார்டுக்கான எல்லா தஸ்தாவேஜ் பேனாக்கி நான் அவ்வளவு உள்ள வச்சிருக்கேன் அந்த லேடி. அவ்வளத்தையும் இவங்க தான் கொட்டுறாங்க. கொற்ற காட்சி பதிவானதுனால அதிமுக சிக்கி இருக்கு. பாருங்களேன், இந்த கொட்டுறாங்க தெரியுமா, அது அதிமுகவினுடைய நிர்வாகி. ஏன் இந்த கேடுகட்ட வேலை? ஏன் இந்த கேவலமான செயல்? ஏன் இந்த சங்கித்தனத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை விட கூடுதலான அக்கறையோடும் ஆர்வத்தோடும் அதிமுக அடிமைகள் செய்கிறாங்க? நமக்கு அடிப்படையில கேள்வி வருதுங்க. உழைக்கிற மக்களுடைய ஓட்டை இல்லைன்னு ஆக்க போறான். யார் ஓட்டெல்லாம் பீகார்ல பறி போச்சு? கொஞ்சம் யோசிங்களே. யார் ஓட்டெல்லாம் இல்ல? உழைக்கிற மக்களுடைய ஓட்டு. நீ எஸ்டியா இருக்கலாம், அதாவது ஷெட்யூல் டிரைப்ஸ், பழங்குடியா இருக்கலாம், பட்டியல் இனத்தவரா இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டவரா இருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் உழைக்கிறவனா இருந்தா உனக்கு ஓட்டு கிடையாது. அரசை எதிர்க்கிறவனா இருந்தா உனக்கு ஓட்டு கிடையாது. பாஜகவை திட்டுற உங்க ஊர்காரங்கன்னா உனக்கு ஓட்டு கிடையாது. அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு ஓட்டு கிடையாது. இப்படி ஓட்டு கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பல பேரை ஓட்டுரிமையற்றவர்களா மாத்தி தூக்கி எரிஞ்சிட்டான்.
அதான தமிழ்நாட்டுல நடக்குது. அப்ப இதை எதிர்க்கணுமா வேணாமா? அப்ப இதுக்கு ஆதரவா எங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கட்டாயம் எஸ்ஐஆர் நடக்கணும்னு கேட்கிற அதிமுகவை நாம் எப்படி புரிந்து கொள்வது மக்களே? அதை சொல்லுங்க. இவ்வளவு பெரிய திருட்டுத்தனத்தை கட்டாயம் அந்த திருட்டுத்தனம் நடக்கணும் அப்படின்னு பாஜக கும்பலுக்கு சொம்படிச்சுட்டு அதிமுக இருக்கு. இன்னைக்கு திருச்செங்கோட்டுல இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு அந்த வனிதா என்கிற பிஎல்ஓ மேல பழிய போட்டுட்டு ஒரு 4 நாள் பூரா சிக்கிருக்காங்க, 4 நாள் பரப்பிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க தான் இதை செஞ்சானுங்கன்னு போட்டோவும் வீடியோவும் சிக்கின பிறகுதான் அவங்க வாய மூடுறானுங்க. இது எவ்வளவு பெரிய வேலை. இதே சமயத்துல குமாரமங்கலம் பகுதி, இதே பகுதியில இந்த வாக்காளர் படிவ அட்டைகளை திருடி இருக்கா, அந்த ஃபார்மை திருடி இருக்க ஒரு கூட்டம். எந்த கூட்டம் திருடும்? இங்க யார் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த கூட்டம் தானே திருடும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அல்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறவன் திருட மாட்டான். இந்த ஓட்டை பாதுகாக்கணும்னு நினைப்பான். ஆனா ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, இந்த ஓட்டெல்லாம் திருடி இவன்லாம் ஓட்டு இல்லாம ஆக்குனாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னா அந்த கட்சி யாரெல்லாம்? பாஜக ஜெயிக்கவே முடியாது. அதிமுக 40% ஓட்ட 15% மாத்தி வச்சு உட்கார்ந்து இருக்காப்ல, ஜெயிக்க முடியாது. தாவேகா வாய்ப்பு இல்ல. அப்ப இந்த கும்பல் தானே அதை செஞ்சிருக்கணும். அதையும் இங்க செஞ்சிருக்கு இந்த கும்பல், ஒரு கோஷ்டிகள் சேர்ந்து. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில பாகம் 36 அப்படின்ற பகுதியில், அதாவது வார்டு 36ல என்ன நடந்திருக்குன்னா 3000 ஓட்டுகளை காணோம். 2002ல ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, 2002க்கு பிறகு ஓட்டு போட்டவங்க தானே புதுசு புதுசா ஃபார்ம் எல்லாம் கேட்கிறான். அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க, அப்ப ரொம்ப நாளா ஓட்டு போட்டுட்டு இருக்கிற மக்களினுடைய 3000 ஓட்டுகளை காணோம். உடனே அவங்க புறம் பதறாங்க. 3000 ஓட்டு சாதாரணமாங்க. 500 ஓட்டுல ஜெயிச்சிருக்கான், வெறும் 97 ஓட்டுல ஜெயிச்சிருக்கான், 27 ஓட்டுல ஜெயிச்சிருக்கான் பீகார்ல. அப்போ ஒரு ஓட்டு நமக்கு முக்கியம். 3000 ஓட்டு ஒரு தொகுதியில காணாம போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். உடனடியா திமுக மாவட்ட செயலாளர் செல்லத்துறை அப்படின்றவரும் கூட்டணி கட்சி தோழர்களும் அங்க இருக்கிற மக்களும் ஒண்ணு சேர்ந்து போய் கலெக்டரை சந்திக்கிறாங்க. அந்த கலெக்டர் பேரு கமல் கிருஷ்ணா. இந்த கமல் கிருஷ்ணாவை போய் சந்திச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை என்னன்னு சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு போயிருக்காரு. பாருங்க. பாத்தீங்கல்ல, இப்ப நமக்கு கலெக்டர் யாரு? தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாடு. இங்க கலெக்டரா இருக்கலாம், ஆனா அவர் தேர்தல் ஆணையத்தை இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதான் அவர் கேட்பாரு. தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யாரு? அர்ச்சனா பட்நாயக். இந்த அர்ச்சனா பட்நாயக் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க எந்த ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டாம், நீங்க எந்த இதையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுக்குள்ளேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க ஆதாரத்தை கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க, அப்ப ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தேவையான ஆதாரத்தை அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் கொடுத்து கூட வாங்கி சேர்த்து ஓட்டை உறுதி பண்ண வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற பிஎல்ஓக்கு இருக்கு, இங்க இருக்கிற கலெக்டர்ஸ்க்கு இருக்கு, தேர்தல் தலைமை அதிகாரிக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு திமுக உட்கார்ந்து ஒவ்வொரு ஆள் ஓட்டையும் சேர்க்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது? திமுக இல்லீகலா ஓட்ட பூரா அவங்களுக்கா மாத்துறாங்க, கள்ள ஓட்டா மாத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏவே பதில் சொல்லியிருக்காப்ல, முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ. அவர் பேரு சுப்புரத்தினம். அவர் என்ன பண்ணிருக்காரு? ஃபார்மை ஃபில் பண்ண முடியலன்னு திமுக காரங்க தான் அவருக்கு ஃபில் பண்ணி கொடுத்து அந்த ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணி கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவர் அதை எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காரு. பாருங்க, பாத்தீங்கல்ல? அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? திமுக காரங்களுக்கு ஆன ஓட்டை மட்டும் இது பண்ணல, எந்த கட்சிக்கு வேணாலும் நீ ஓட்டு போடு, ஆனா உனக்கு ஓட்டு இருக்கணும். நாளைக்கு நீ மனசு மாறலாம், நாளைக்கு நீ நல்லபடியா ஓட்டு போடலாம், அல்லது மாத்தி ஓட்டு எது வேணாலும் செய்யலாம், ஆனா உனக்கு ஓட்டு உரிமை தேவை அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அவருடைய ஓட்டை உறுதி செய்திருக்காங்க. இது அதிமுகவினுடைய எக்ஸ் எம்எல்ஏவே போட்டிருக்காரு வெளிப்படையா. ஆனா பாஜகவோட சேர்ந்துகிட்டு இந்த அதிமுக திரும்ப திரும்ப திருட்டு வேலையில திமுக திருட்டு வேலையில் ஈடுபடுதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. சரி, அதிமுகவுக்கு பாஜக இருக்கு, அதனால அவங்க ஆட்சிக்கு வரணுன்றக்காக இந்த உள்ளடி வேலை செஞ்சா பீகார் மாதிரி நம்மளும் வந்துடலாம் நம்பலாம். தமிழ்நாட்டுல அந்த பருப்பெல்லாம் வேகாது, அது வேற விஷயம். ஆனா தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரி பாஜக கொண்டு வந்த ஒரு திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு பதிலா திமுகவை எதிர்ப்பதை நோக்கமா வச்சிட்டு இருக்கு. இது கொஞ்சமாவது அரசியலா? கொஞ்சமாவது புரிதல் இருக்கா அந்த தாவேக்காவுக்கு? என்ன பண்ணிருக்கணும்? ஓன் தெருவுல நீ யாரையும் கேட்கணுன்ற அவசியம் இல்ல. உன் பக்கத்து வீட்டுல, எழுத்த வீட்டுல, சைட்ல இருக்கவங்க, உங்க தெருக்காரங்க உன்னை வேணான்னு சொல்ல மாட்டாங்க.
ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தா அக்கா ஓட்டு இருக்கா சரி பண்ணிட்டீங்களான்னு வீடு வீடா ஏறி கேளு. அத நீ கேட்க மாட்ட. ஆனா திமுக காரை உட்காந்து உதவி பண்ணா நீ எப்படி உதவி பண்ணலான்னு கேக்குற. இது என்ன மாதிரியான அரசியல்? திமுக காரன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அந்த தெருவில் இருக்கிற ஆட்கள் ஃபுல்லா ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா எப்படியாவது ஹெல்ப் பண்ணிட்டோம்னா ஓட்டு நமக்கு கிடைக்கும் நம்பலாம். நீ போய் அதை செய்ய. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. திமுக காரங்க வேணும்னே கள்ள ஓட்டை போட வைக்கிறாங்க, வேணும்னே போலி ஓட்டுகளை சேர்க்கிறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கேள்வி உங்களை நோக்கி வைக்கிறேன். எப்படி ஒரே தொகுதியில 300 ஓட்டு எப்படி வந்துச்சு, ஒரே வீட்டுல 260 ஓட்டு வந்துச்சுன்னு இன்னைக்கு அதிமுகவினுடைய அமைச்சர் பேசியிருக்காரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி வந்துச்சு? கடந்த 13 வருஷமா ஆட்சியில இருக்கிறது ஒன்றியத்துல பாஜக, உங்க கூட நட்புல இருக்கிறவன் பாஜக. இங்க ஒரு வீட்டுல 260 ஓட்டு வந்திருக்குன்னா யார் அந்த ஓட்டை கொண்டு வந்தது, யார் அந்த ஓட்டை சேர்த்தது? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பாஜக வெறும் 3% இருந்துச்சு. 2016 தேர்தல்ல 3% இருந்தது. ஜெயலலிதா அவங்க அந்த கடைசி காலகட்டத்துல 3% இருந்த வாக்கு எப்படி 11% மாறுச்சு? பதில் சொல்லுங்க. அதிமுக அறிவு கலந்தியதான் நீங்க எல்லாம் காது வழியா உங்களுக்கு மூளை கொட்டும், அப்படியே அறிவு வளம் மிக்கவர்கள் தர. எப்படி 3% இருந்து 11% பாஜகவினுடைய ஓட்டு மாறுச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படிதாயா மாறுச்சு. இத கொண்டு வந்து நீ திமுக எதிராக நிறுத்துறியே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அரசியல் அறிவு இருக்கா, பகுத்தறிவு இருக்கா? பகுத்தறிவு இருந்தா அந்த கேள்வியை நீ கேட்பியா? அப்போ உங்களை ஏமாத்தி வாக்க சுரண்டி போலி ஓட்டர்ஸ் மூலமா தங்களுடைய வாக்கு சதவீதத்தை பாஜக அதிகரிச்சிருக்கு. இத கூட தெரிஞ்சுக்காம நீங்க திரும்ப திரும்ப திமுக மேல பழி போடுறதா வேலையா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இதுக்கு இடையில இன்னைக்கு ஒரு பெரிய சோகமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்து போச்சு. கேரளாவில் ஒரு PLO அதிகாரி அவங்க டார்ச்சர், அங்க இருக்கிற ஒன்றிய அரசினுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ட்ரெயின்ல வந்து செத்து போனாரு. தமிழ்நாட்டில் ஒரு லேடி PLO அவங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல திடீர்னு இன்னைக்கு சாயந்தரம், நேத்து சாயந்தரம் தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. அதுல அதிமுக ஒன்றியம் ஒருத்தர் போய் மிரட்டி இருக்காரு அந்த அம்மாவை. என்னடா அப்படி இருக்கீங்க நீங்க? அந்த குடும்பமே நாசமா போய் நடுத்தவர்கள் நிக்குதா. உங்க வீட்டுக்காரர் அழுது கம்பி பயங்கரமா அழுகிறாரு பாவம். பாருங்களேன். என் கோரிக்கை எனக்கு போன என் பொண்டாட்டியா வந்துடுறாங்க போறாங்க. என் கோரிக்கை எனக்கு என்ன வேணும்? என் பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கேன்னா, என் பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்குது, என் பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். எங்களுக்குன்னு யார் இருக்கா? எங்க 4 பேர் தான் நாங்க ஒரு குடும்பம். என்ன விட்டு அது போச்சு. இப்ப நான் 2 பிள்ளைங்களை வச்சு நான் தான் பாக்கணும். யார் என்ன கோரிக்கை கொடுத்து யார் என்ன செய்ய போறா? அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. தமிழ்நாட்டுல கால் பதிச்சு எப்படியாவது தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. திராவிட கட்சிகள்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அதிமுக இந்த பாஜக கும்பலினுடைய உள்ளடி வேலைக்கு கையாளா போயிட்டீங்களே, இது எப்படி நியாயம்? நான் திரும்பவும் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தெளிவா சொல்றேன். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு உள்ளடி வேலைகளை வச்சுதான் நாங்க 2026 ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. 2026 தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துருவோம் மோடி சொல்றாரு, வானதி சொல்றாங்க, எடப்பாடி சொல்றாரு. எப்படி யோசிங்க மக்கா? எப்படி? அது இப்படித்தான். பீகாருடைய மாடலை தூக்கிட்டு வந்து ஓட்ட திருடி நான் ஜெயிப்பேன் அப்படின்ற தெனாவட்டு திமிருந்தான். தமிழ்நாட்டுல அதை செஞ்சுட்டாங்கன்னா நீங்கெல்லாம் தெருவுல நடமாட முடியாது. இன்னொரு பீகாரை பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு உத்தரப்பிரதேசத்தை பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு குஜராத்தை பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு மகாராஷ்டிராவை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணுமா? இப்ப இருக்கிற மாதிரி அமைதியா பொழப்ப நடத்தணுமான்னு யோசிச்சுக்கோங்க மக்கா.